அனைவருக்கும் வணக்கம். இன்று வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது டாக்டர் ஜி தாரணி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசியோதெரபி, டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இன்று நம்முடன் டாக்டர் சி செந்தில், ப்ரொஃபசர் அண்ட் ஹெச்ஓடி ஆஃப் ஜெனரல் மெடிசின், ஏசஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், நம்முடன் டயபெட்டிக் டயலமா என்ற தலைப்பில் உரையாட உள்ளார். பொதுவாக டயபெட்டிக் டயலமா அதாவது சர்க்கரை நோய் பற்றி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிறைய கட்டுக்கதைகள், உண்மைகள் அவங்களே நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம சாரோட அதெல்லாம் பேசி எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், பொதுவாக டயபெட்டிஸ் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாரும் அது ஒரு பெரிய நோய். அந்த நோய் நம்மளுக்கு லைஃப் லாங் இருக்குமா, இல்லை அது பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் எப்போவுமே எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு சார். அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? சர்க்கரை வியாதிங்கிறது பல வகைகள் உண்டு. அதில் டைப் 1 டயாபெட்டிஸ், டைப் 2 டயாபெட்டிஸ், இதுதான் 98% ரொம்ப காமனான வியாதி. ஸோ டைப் 1 டயாபெட்டிஸுங்கிறது நமக்கு ஒரு 10 வயதுலேயே வந்துடும். அதில் இன்சுலின் குறைபாடு, இன்சுலின் உற்பத்தியே உடம்புல இல்லை, அதனால் வர சர்க்கரை. இதுக்கு க்யூர் கண்டிப்பாக கிடையாது. வாழ்நாள் முழுவதும் இன்சுலின் எடுக்க வேண்டும். இதுக்கு மாத்திரையும் கிடையாது, இன்சுலின் தான் எடுக்கணும். அதே டைப் 2 டயாபெட்டிஸுங்கிறது அது ஒரு காலப்போக்கில் ஒரு 30லேருந்து 40 வயசில் வர சர்க்கரை. இது உடல் பருமன், மற்றபடி நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வகைகள், நம்மளோட ஜெனட்டிக், இதெல்லாமே பல விஷயங்கள் இதை கலந்து இருக்குது. ஸோ இந்த டைப் 2 டயாபெட்டிஸ் ஆரம்ப காலத்தில் நம்ம இதை சரி பண்ண முடியும். அதாவது உடல் பருமனாக இருக்குது, நீங்கள் ஒரு உடல் பருமனை ஒரு 10லேருந்து 15 கிலோ குறைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி ஆரம்ப காலத்திலே சரி செய்யப்படும். உணவு பழக்க வகைகளை மாற்றினீங்கன்னா, இப்போ சப்போஸ் கார்போஹைட்ரேட்ஸ், அரிசி வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறீங்க, இதெல்லாம் கம்மியாக நீங்கள் பண்ண ஆரம்பித்து இதுக்கு பதிலாக புரோட்டீன் அதிகமாக எடுத்தீங்கன்னா இதை ஆரம்ப காலத்தில் சரி பண்ண முடியும். ஆனால் இதே டைப் 2 டயாபெட்டிஸ் சில வருடங்கள் ஆகி ஒரு ஸ்டேஜில் இன்சுலின் குறைபாடு டயாபெட்டிஸாக மாறிடும். அதாவது டைப் 2 டயாபெட்டிஸே டைப் 1 டயாபெட்டிஸாக மாறிடும். இந்த ஸ்டேஜ் வரும்பொழுது சர்க்கரை வியாதிங்கிறது க்யூர் பண்ணவே முடியாது. மருந்து, மாத்திரை ப்ளஸ் இன்சுலின் தேவைப்பட்டால் எடுக்க வேண்டிய நிலைமையாக தான் மாறிடும் தவிர, பட் ஆரம்ப காலத்தில் டைப் 2 டயாபெட்டிஸை நம்மளால் க்யூர் பண்ண முடியும். நம்ம உடல் பழக்க வழக்கைகள் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் மேடம். நன்றி சார். சார், அப்புறம் இப்போ பொதுவாகவே இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்டை நம்ம மெடிசனோ இல்லை இன்சுலினோ போட சொல்லும்போது அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, இல்லை நாங்கள் இயற்கையாக ஏதாவது சாப்பிட்றதுனால அது சரியாயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது சார். அதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை, இந்த கேள்வி இப்போல்லாம் அனைத்து தரப்பட்ட மக்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சைடு எஃபெக்ட் இருக்குமான்ட்டு. நான் என்னோடய பேஷண்ட் அத்தனை பேருக்கும் சொல்கிறது ஒன்று தான், மாத்திரைகள்னால் வர சைடு எஃபெக்டை விட வியாதினால் வர சைடு எஃபெக்ட் தான் ஜாஸ்தி. இப்போ சர்க்கரை வியாதி 250க்கு மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க, அதுக்கு முறையான வைத்தியம் இல்லைன்னா வியாதினால் உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் அதே மாத்திரையை உட்கொண்டு சர்க்கரையை நல்லா கண்ட்ரோல் வச்சுருந்தா பல பேஷண்ட்டை பார்த்துட்டோம், 20லேருந்து 25 வருஷம் வரைக்கும் பாதிப்பு எதுவும் ஏற்படுறதில்லை. ஸோ மாத்திரையினால் வர பாதிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லா மாத்திரைகளும் இருக்கும். சில சர்க்கரை மாத்திரை யூரினரி இன்ஃபெக்ஷன் பண்ணும், சில சர்க்கரை மாத்திரை உடல் பருமனை பண்ணும், சில சர்க்கரை மாத்திரை எலும்புகளை வீக்காக்கும். பட் இதெல்லாம் பார்த்தா விலைக்காகாது. நமக்கு மெயின் எய்ம் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். சுகரை கண்ட்ரோல் பண்ணால் தான் பாதிப்பெல்லாம் குறைக்க முடியும். இந்த ரெண்டாவது கேள்வி, இந்த மற்ற டயட், அதாவது சில ஆயுர்வேதிக் டயட்லாம் நல்லதாக இருக்குது. அதாவது நீங்கள் இந்த கொய்யா இலையை வேக வச்சு குடிக்கிற தண்ணி, அதுக்கப்புறம் இந்த வெந்தயம், கருவேப்பிலை, இதெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதெல்லாம் சர்க்கரையை குறைக்கும் தான், கண்டிப்பாக குறைக்கும். ஆனால் அது ஒரு அளவு தான் இருக்குது. ஒரு 20 மில்லிகிராம் சுகரை குறைக்க வேண்டியதை வச்சுக்கிட்டு நம்ம இதனாலேயே சர்க்கரை வியாதியை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிடலாங்கிறது மிக மிக தவறு. ஸோ இதெல்லாம் ஒரு சப்ளிமெண்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு 20 பாயிண்ட் குறைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கூட டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரையை எடுத்துக்கிட்டால் சர்க்கரை வியாதி கண்ட்ரோல் வச்சா இந்த சைடு எஃபெக்ட்டுங்கிற விஷயமே வராது மேடம். தேங்க்யூ சார். சார், அப்புறம் நிறையா பேஷண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது டயபெட்டிஸ் வருது, டயபெட்டிஸ் இப்போது நம்ம ஒரு இடத்துல போய் செக் பண்ணும்போது 80ன்னு இருந்தால் அது நார்மல்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல 100ன்னு இருந்தாலே நார்மல்னு சொல்கிறாங்க. எது இந்த நார்மல் லெவல்னு சொல்கிறது சார்? இதை யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? இது இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கிலலாம் ஒரு கிண்டல் கேலியாக போயிடுச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி சர்க்கரைங்கிறது 200 இருந்தால் நார்மல்னாங்க, இப்போ 100 இருந்தால் அப்நார்மல்ன்றாங்கிற ஒரு கிண்டல் கேலி கூத்து போயிடுச்சு. பட் இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே ஒரு அளவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வெறும் வயிற்றில் சர்க்கரை
126க்கு மேலே இருந்தாலோ சாப்பிட்டு 2 மணி நேரம், அதாவது சாப்பிட்டுனா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மேலே கிடையாது, 75 கிராம் குளுக்கோஸ் குடித்து 2 மணி நேரத்துக்கு மேலே 200 மில்லிகிராம் காட்டுதுனாவே நமக்கு சர்க்கரை வியாதி இருக்குங்கிறது தெரியுது. இதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிசைட் பண்ணுறாங்க. இது பல கேலிக்கூத்து என்ன ஆகுது, இதை ஃபார்மா கம்பெனி தான் டிசைட் பண்ணுறாங்க. அது முற்றிலும் தவறு. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு லட்சம் மக்கள் சர்க்கரை பேஷண்ட் மக்களை எடுத்து அவங்களுக்கு 126க்கு மேலே மெயின்டைன் ஆனால் என்ன பாதிப்பு வருதுன்னு ஒரு செக் பண்ணாங்க. அதுலேயே அந்த பாதிப்பை கண்ணில் மூலமாக செக் பண்ணாங்க. இதில் 126 மேலே, வெறும் வயிற்றில் 126 மேலே இருக்கிற பேஷண்ட்டுக்கு கண்ணு நரம்பு பாதிப்பு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க, 126க்கு மேலே இருந்தால் சர்க்கரை வியாதி. ஸோ இதெல்லாம் பல ரிசர்ச் ஒர்க் பிறகு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம மக்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. இது ஒரு ஃபார்மா கம்பெனி ஃபிக்ஸ் பண்ண அளவுன்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே ரிசர்ச் ஒர்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண அளவு மேடம். ரொம்ப நன்றி சார், இது ரொம்ப தெளிவாக எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க. சார், அடுத்து இப்போது சர்க்கரை நோய் வரதை விட அதனால கூட சேர்ந்து வர காம்ப்ளிகேஷன்ஸு, அதனால நிறையா பிரச்சனைகள் கூடவே வருது இல்லையா சார்? அதில் எதெல்லாம் சார் ரொம்ப முக்கியமானது? இந்த சர்க்கரை நோய்ங்கிறது நம்ம ஆரம்ப கட்டத்திலே நல்ல மாத்திரையை உட்கொண்டு முதல் கண்டுபிடித்து 3 மாதத்தில் நீங்கள் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உடம்பே மெட்டபாலிக் மெமரின்னு ஒரு ஆற்றலை வளர்த்துக்குது. அதாவது இந்த பேஷண்ட் 3 மாதம் நல்ல கண்ட்ரோலை வச்சுருக்காங்கன்னா குறைந்தபட்சம் 20 வருஷம் கூட ஒரு பாதிப்பு வராமல் அந்த பேஷண்ட்டால் அவங்கள வாழ்க்கையை ஸ்மூத்தாக ஓட்ட முடியும். இதுதான் மெட்டபாலிக் மெமரி. ஒரு செல் அணுக்களும் இந்த பேஷண்ட் 90 நாளில் சர்க்கரையை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டார், மெயின்டைன் பண்ணுறாரு, அதனால் இவருக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு அந்த செல்களே இயங்குது. இதுவும் ரிசர்ச் ஒர்க்கில் தான் கண்டுபிடித்தது. ஆனால் இதே சர்க்கரையை ஒழுங்காக கண்ட்ரோல் இல்லாமல், மாத்திரை மேல் நம்பிக்கை இல்லாமல், மருந்துக்கு மேல் நம்பிக்கை இல்லாமல் ஏற்ற இறக்கம் இருக்கும் பொழுது இந்த சர்க்கரைங்கிறது பல காம்ப்ளிகேஷன். ஸோ நான் எல்லா பேஷண்ட்டுக்கும் சொல்கிறது தான், ரத்தம் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஓடுது. அதே ரத்தத்தில் தான் இந்த சர்க்கரை தலையிலேருந்து கால் வரைக்கும் ஓடுது. அதனால் தலையிலிருந்து கால் நரம்பு வரைக்கும் அனைத்து தரப்பட்ட பாதிப்புகளையும் இதுக்கு உண்டாக்குது. அதில் முக்கியமானது நாங்களே 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று மைக்ரோ வாஸ்குலர், அதாவது சிறு இரத்த குழாய் வியாதிகள். இன்னொன்று மேக்ரோ வாஸ்குலர், பெரு இரத்த குழாய் வியாதிகள். மைக்ரோ வாஸ்குலர்னால் கண் நரம்பு, சிறுநீரக நரம்பு, கால் நரம்பை பாதிக்கிறது. இதுதான் முதல்ல வரும். ஒரு சுகர் பேஷண்ட் நல்ல கண்ட்ரோல் இல்லைன்னா முதல்ல இந்த 3 பாதிப்பு தான் வரும். இதையும் கண்ட்ரோல் பண்ணாமல் சர்க்கரைக்கு ஒழுங்காக வைத்தியம் எடுக்கலாம், மேக்ரோ வாஸ்குலர் பாதிப்பு வருது. அதுங்கிறது ஹார்ட் அட்டாக், பிரெயின் அட்டாக், ஸ்ட்ரோக், அப்புறம் காலுக்கு போகிற மெயின் ரத்த ஓட்ட தடைப்பட்டு காலில் புண்ணு, சீழு, காலை எடுக்கிற பிரச்சனைகள்லாம் வருது. இது மட்டும்தான் நம்ம மருத்துவ ஸ்டூடெண்ட்ஸுக்கே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதுக்கும் மீறி தலையிலிருந்து கால் வரைக்கும், தலையில் மூளையில் டிமென்ஷியா, ஞாபக மறதி வியாதியை உண்டாக்குது. ஹார்ட்டு வீக்கமாக்கி சைலண்ட் ஹார்ட் அட்டாக்லாம் வருது. குடல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், குடல் இயங்காமல் கான்ஸ்டிபேஷன், டயரியா போன்ற ப்ராப்ளங்கள் அனுபவிக்கிறாங்க. செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, தோள்பட்ட வலி, ஸ்கின்ல பாதிப்பு. இந்த மாதிரி சர்க்கரை உடம்புல ஒரு நுணுக்கங்களும் விடாமல் பாதிக்குது. அதனால தான் சர்க்கரை வியாதியை பற்றி படித்தாவே இப்போ ஜென்ரல் மெடிசின்ற எங்கள் ஃபீல்டே முற்றிலும் படித்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே இதை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது மேடம். நன்றி சார். சார், அப்புறம் இப்போ பொதுவாக லேடிஸில் இந்த ப்ரெக்னன்சி டைமில் டயபெட்டிஸுங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு சார். ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி நார்மலாக இருக்காங்க, ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? ப்ரெக்னன்சி சர்க்கரைங்கிறது இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது 28 வாரம் ப்ரெக்னன்சியில் இந்த டைமில் உருவாகிற சர்க்கரை. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம ரொம்ப கண்ணும் கருத்தமாக இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இதை பற்றிலாம் அவேர்னஸ் கிடையாது. அதெல்லாம் சுகர்னால் ஒரு 20வது வாரத்தை செக் பண்ணுவோம். இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை 8வது வாரத்துலேருந்தே சுகர் செக்அப் பண்ண சொல்கிறாங்க. 8ல் இல்லைன்னா அடுத்தது 12வது வாரம், 20வது வாரம், 28வது வாரம், 32வது வாரம், இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சர்க்கரை வியாதி இருக்குமான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. இது ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய சுகர் பேஷண்ட் பார்க்குறோம். சார், எங்கள் அப்பா அம்மா கொடுத்த வியாதி எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சுன்னு சொல்கிறத இப்போ நம்ம என்ன அவேர்னஸ் உண்டாக்குறோன்னா, ப்ரெக்னன்சிலேயே அந்த சர்க்கரையை நல்லா அந்த தாய்மார்க்கு நல்லா கண்ட்ரோலை வச்சா அவங்க மூலமாக அந்த குழந்தைக்கு வரதை நம்ம தவிர்க்கிறோம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ப்ரைமார்டியல் ப்ரிவென்ஷன் போகிறோம். அதாவது ஜெனட்டிக் லெவல்லையே அந்த அம்மாவுக்கு இருக்கிற சர்க்கரை அந்த குழந்தைக்கு போயிடக்கூடாதுங்கிறத நம்ம இப்போ கண்ணுங்கருத்துமாக பார்க்குறோம். இதை எல்லாருமே சீராக கடைப்பற்றுனாங்கன்னா அடுத்த வர தலைமுறைகள் என் பேரண்ட்ஸ்னால எனக்கு சர்க்கரை வந்துருச்சுங்கிற சொல்கிறத குறைக்கலாங்கிறது தான் இப்போ இதோட மெயின் மோட்டிவேஷனு. ஸோ அதனால் ப்ரெக்னன்சி சுகரில் மட்டும் கட் ஆஃபை இன்னும் குறைச்சிருக்கும். வெறும் வயிற்றில் 95 கீழே இருக்கணும், சாப்பிட்ட பிறகு 120 கீழே.
ஸோ நார்மலாக நான் முதல்ல என்ன சொன்னேன், நார்மல் சுகர் பேஷண்ட்டுக்கு 200 கீழே இருந்தால் போதும்னு சொன்னேன். ஆனால் ப்ரெக்னன்சி தாய்மார்களுக்கு மட்டும் 120க்குள்ளே இருந்தால் தான் அவங்க சுகர் பேஷண்ட் இல்லைங்கிறத டயக்னோஸ் பண்ணி அவங்கள நம்ம கண்காணிப்போம். சப்போஸ் 120க்கு மேலே இருந்தாலே சில டயட் ரெஸ்ட்ரிக்ஷன், தேவைப்பட்ட மாத்திரை அல்லது இன்சுலின் கொடுத்து கண்ட்ரோலாக வச்சு அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆகிறத தடுக்கிறோம் மேடம். தேங்க்யூ சார். சாரோட நம்ம வந்து சர்க்கரை நோய், அதை பற்றி ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு சாருடன் மீண்டும் தொடர்வோம். வாழ்வும் நலமுடன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சார், இப்போது நம்ம அட்வான்ஸ்டா எம்எஸ்கே லேப்க்கு வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வந்திருக்காங்க சார். அவங்க அவரோட டவுட்டை வந்து கேட்டிருக்காரு. அதுக்கான பதில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஹலோ, வணக்கம் சார். நான் வந்து சுகருக்கு பேஷண்ட்டு சார். 7 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி வந்து இன்ஜெக்ஷன் போடணுன்னு சொன்னாங்க. எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாமா, டேப்லெட் மட்டும் பாருங்கண்ணே. அப்புறம் வீட்டில் போய் சொன்னதுக்கு பூந்தமல்லி ஒரு 1 மந்த்து மாத்திரை கொடுத்தாரு. இது போட்டால் கண்ட்ரோல் பண்ணுங்க, நீங்கள் சாப்பாடெலாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், சப்பாத்தி கேழ்வரகா சாப்பிடுங்க அப்படின்னாங்க. கண்ட்ரோல் வந்துடுச்சு. கண்ட்ரோல் வந்து ஒரு 15 நாள் பொறுத்து வீட்டில் பத்துக்கும் போது அந்த ஷோல்டர் வலி வந்துடுச்சு. இப்போ வந்து இங்கே தான் ஏசிஎஸ்சில் தான் பார்த்துன்னுக்கிறேன். அது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி கட்டிலாம் வருது. சுகர் குறைஞ்சதால வருதா என்னன்னு தெரியல எங்களுக்கு. அது கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் சார். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த பேஷண்ட்டுக்கு இந்த இன்சுலின் ஃபோபியா, ஏன்னா இன்சுலின்ங்கிறது ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக போடுறது. அதனால் மக்கள் பல பேருக்கு இன்சுலின் மேலே ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஏன்னா இன்னும் இன்சுலின் மாத்திரையை கண்டுபிடிக்கல, அதனால் அது மேலே ஒரு பயம் இருக்குது. எல்லாருமே அதே மாதிரி ஒரு சிறுநீரக செயலிழக்கும் பொழுது அந்த பேஷண்ட்டு மாத்திரை சாப்பிடக்கூடாது. ஸோ என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு மாத்திரைகள்லாம் நிறுத்திட்டு இன்சுலின் போடுவோம். இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் இன்சுலின் கிட்னி பேஷண்ட்டுக்கு இன்சுலின் போடணும் சொல்கிறது போய் இன்சுலின் போட்டால் கிட்னி ஃபெயிலியர் வந்துடுங்கிற ஒரு தவறான கருத்து நம்ம மக்களோட நிலவுது. இதை பல பேஷண்ட் கிட்ட எவ்வளவோ சொன்னாலும் டாக்டர் சொல்கிற கருத்துக்களை விட மற்றவங்க சொல்கிற கருத்துக்களை தான் அவங்க வேகமாக எடுத்துக்கிறாங்க. இதுதான் ப்ராப்ளம்.
ஸோ இன்சுலின்ங்கிறது ரொம்ப நல்ல மருந்து. நம்ம உடம்புல எது உற்பத்தி ஆகவில்லையோ அதை கொடுக்கறது தான் நல்லது. ஸோ சர்க்கரை வியாதிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரியே இன்சுலின் குறைபாடு உள்ள வியாதி. மாத்திரை சில வருஷங்கள் தான் வேலை செய்யும். ஒரு சராசரி மனுஷனுக்கு 10 வருஷம் தான் மாத்திரை வேலை செய்யும். அதுக்கப்புறம் அந்த மனிதர் இன்சுலின் தான் போடணும். ஆனால் இன்சுலின் சொல்லும் பொழுதே நம்ம மக்களுக்கு இந்த நெகட்டிவ் கருத்து வந்துடுது. உடனே இல்லை வேண்டான்னு ஒன்று அந்த டாக்டரை விட்டு ஓடிடுறாங்க, இல்லை வேறு டாக்டரை கேட்குறாங்க. பட் நம்ம ஊரில் யூனிஃபார்ம் ட்ரீட்மெண்ட் இல்லை. ஒரு டாக்டர் இன்சுலின் சொன்னால் இன்னொரு டாக்டர் இன்சுலின் சொல்கிறோங்கிற கருத்து கிடையாது. ஒவ்வொரு டாக்டரும் இல்லை நான் மாத்திரை கொடுக்குறேன் சரி பண்ணுறேன்னு சொல்கிறனால சில ப்ராப்ளம்கள் வருது. இதுதான் மக்களுடைய ஒரு நிலவர கருத்து. ஸோ இவர் சொன்னபடி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ சர்க்கரை ஒரு 10லேருந்து 15 வருடத்துக்குள்ளே வரைக்கும் நல்ல உணவு பழக்கங்கள், நல்ல நடைப்பழக்கங்கள் நீங்கள் ப்ளஸ் மாத்திரையோட கண்ட்ரோல் பண்ணலாம். இவர் 7 வருஷம் தான் சொல்கிறாரு. ஸோ மாத்திரை உணவு கண்ட்ரோல் பண்ணால், அதை முதல்ல சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட் அரிசிகளை குறைச்சிட்டு நிறைய ப்ரோட்டீனை கொண்டு டெய்லி 1 மணி நேரம் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா 15லேருந்து 20 வருஷம் மாத்திரையே வேலை செய்யும். உங்களுக்கு இன்சுலின் தேவையில்லை. ஸோ அதுபடி அவர் உணவை மாற்றிருக்காரு, அரிசியை நிறுத்திருக்காரு, அதனால் சர்க்கரை குறைஞ்சிருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் அவர் சொல்கிற காம்ப்ளிகேஷன் சர்க்கரை வியாதினால தான். நான் முதலையே சொன்ன மாதிரி தோள்பட்ட வலி சர்க்கரையோட மெயின் காம்ப்ளிகேஷன். பல பேஷண்ட்டு சர்க்கரை இல்லாத பேஷண்ட் கூட தோள்பட்டை வலின்னு வந்தால் முதல்ல சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா சுகர் போய் ஒரு கரையாக தோள்பட்டையில் படிஞ்சு அது ஃப்ரோசன் ஷோல்டர்ன்ற கண்டிஷனை ஆக்கிடுது. அதனால் தோள்பட்டை வலி வருது. இந்த கட்டியெல்லாம் வருதுன்னு சொல்கிறது 2 காரணமாக இருக்கலாம். ஒன்று வெப்பநிலை சூடு, சென்னையில் வெப்பநிலை சூடுனால இருக்கலாம், இல்லை மாத்திரையோட ஹீட்டுனால இருக்கலாம், இல்லை அவரை தெரியாமலே சுகர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்கலாம். அந்த ஏறுதல்னால கட்டி கிளம்பி இருக்கலாம். ஸோ சில பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் மாத்திரைகள் சில அதிக வருஷங்கள் வேலை செய்யுது. இல்லைன்னா இன்சுலின் போட்டது தப்பு இல்லை. இன்சுலின்ங்கிறது ஒரு நல்ல மருந்து. அதை போட்டு நல்லா 20-25 வருஷம் போடுற பேஷண்ட்டும் இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்காங்க மேடம். ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பேஷண்ட்டோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்த்து ரொம்ப எளிமையாக எங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். மீண்டும் நாளை வாழ்வும் நலமுடன் சீரீஸில் வேறு ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டருடன் வேறு ஒரு தலைப்பில் சந்திப்போம்.